அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நம்ம பார்க்க போகிறது வருகின்ற வரலக்ஷ்மி நோன்பு அன்று நாம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் அப்படின்றத நாம் பார்க்க போகிறோம். வரலக்ஷ்மி நோன்பு அந்த நாள் எப்படியெல்லாம் நோன்பை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வீடியோவும், அந்த நோன்பிற்கு நாம் வாங்க வேண்டிய பொருட்களினுடைய பட்டியல் ஒரு வீடியோவும் கொடுத்துருக்குறேன். அந்த 2 வீடியோக்களினுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுபவர்கள் பார்த்து செய்து பயன்பெறுங்கள். நமக்கு ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி 2024 வெள்ளிக்கிழமை அன்று மாபெரும் வரலக்ஷ்மி நோன்பு வருது. இந்த நோன்பை தெரியாதவர்களும் கொண்டாடாதவர்களும் இருக்கவே மாட்டார்கள். ஆனால் முன்பு காலங்களில் இந்த நோன்பு மிகவும் பக்தி ஸ்ரத்தையோட எளிமையாக பாரம்பரியமாக கொண்டாடினாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதை நாம் எப்படி செய்யணும், எப்படி செய்தால் நமக்கு முழுமையான பலன் கிடைக்கும் அப்படின்றத இந்த ஒரு பதிவில் நாம் பார்க்கலாம். இப்போ ஈஸ்வரரை நாம் ஆராதனை செய்யணும் அப்படின்னா ஈஸ்வரராகவே நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி நாம் விஷ்ணுவை பூஜை செய்யணும் அப்படின்னா விஷ்ணுவாகவே நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றாகிய அகிலாண்டீஸ்வரி தேவஸ்தானத்தில் அங்கே பார்த்திங்கன்னா அந்த அகிலாண்டீஸ்வரிக்கு தன்னுடைய காதுகளில், அதாவது தாடங்கம் ஸ்ரீசக்கரமாக இருக்கும். அதற்கு ஆதிசங்கரர் அந்த மாதிரி ஏற்பாடு செய்தார். அது ஒரு தனி கதை. அங்கே பார்த்திங்கன்னா தினந்தோறும் 12:30 மணிக்கு உச்சிக்கால பூஜை நடைபெறும். அப்படி உச்சிக்கால பூஜை நடைபெறும் போது அம்பாளுக்கு நைவேத்தியங்களெல்லாம் வைக்கக்கூடிய ஐயர் அம்பாள் மாதிரியாக புடவையை அணிந்து கொண்டு அலங்காரம் செய்து கொண்டுதான் அம்பாளுக்கு பூஜை ஆராதனைகள் செய்வார்களாம். இந்த மாதிரி நான் புராணங்களில் கேட்டிருக்கிறேன். ஆனால் அந்த கோவிலுக்கு சென்ற போது அதாவது மே மாதத்தில் நாங்கள் டூர் போயிருந்தோம். அப்போ அந்த கோவிலுக்கு போனேன். அங்கே இருக்கக்கூடிய ஐயரிடத்தில் கேட்ட பொழுது, ஆமாம், இன்றளவும் நாங்கள் அப்படித்தான் செய்கின்றோம், அப்படித்தான் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, யாரை நாம் ஆராதனை செய்கின்றோமோ அந்த மாதிரி நம்மை நாம் மாற்றிக்கொண்டு ஆராதனை செய்யும்போது அனுகிரகம் என்பது சீக்கிரமாக நமக்கு கிடைக்கும். நைட்டியை போட்டுக்கொண்டு சமைப்பது, நைட்டியை போட்டுக்கொண்டு பூஜைகளை செய்வது நமக்கு பலன் கிடைக்காது அப்படின்னா ஒரு 100% பலன் இருக்குது, தெய்வம் நமக்கு கொடுக்க போகுது அப்படின்னா இந்த மாதிரி நாம் நைட்டியை போட்டுக்கொண்டு சமைப்பது, நைட்டியை போட்டுக்கொண்டு நைவேத்தியம் எல்லாம் வைப்பது, பூஜைகள்லாம் செய்வது நமக்கு ஒரு 50% மட்டும்தான் நமக்கு பலனை தரும். சமையல் அப்படின்னு சொல்லும்போது அதை மடியாக நாம் செய்யணும். அக்னி ஓத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்காலங்களில் தினம்தோறும் இப்பொழுதும் செய்கின்றார்கள். அக்னியை மூட்டி ஹோமங்கள் செய்வார்கள். ஹோமங்கள் செய்தால்தான் மழைகள் என்பது வரும். அப்போ அந்த அக்னிஹோத்திரம் அப்படின்ற மாதிரி தான் இந்த சமையல் செய்வது கூட. அதனால் அந்த அக்னி பகவானை நாம் ஸ்பரிசம் செய்யும்போது நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா அதற்கு ஏற்றாற் போல் நாம் இருக்கணும். அப்போது தான் அது ஒரு மடி அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அது ஒரு பெரிய ஒரு டாப்பிக்கு. அது டைம் வரும்போது நம்ம பேசலாம். இப்போது வரலட்சுமி பூஜைக்கு நாம் எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ சிலர் சமையல் செய்யும்போது ஒரு நைட்டியை போட்டு நான் சமையல் செஞ்சிடறேங்க, அதற்கு பிறகு நல்ல புடவையை கட்டிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் அது தவறான ஒரு விஷயம். வீட்டில் கட்டிக்கக்கூடிய புடவை ரவிக்கை எடுத்து நீங்கள் கட்டிக்கொண்டு சமையல் செய்யுங்க. புடவை அதாவது கட்டிக்கொண்டு சமையல் செய்யுங்க. அல்லது நீங்கள் சுடிதார் கூட போட்டுக்கலாம். ஆனால் நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய சனாதன தர்மத்தில் அப்படின்னா புடவைக்குத்தான் முக்கிய ஒரு இடமாக கருதப்படுகின்றது. உங்களுடைய சாம்பிரதாயத்தை பொறுத்து நீங்கள் செய்துக்கோங்க. புடவையை கட்டிக்கொண்டு சமைத்து கொள்ளுங்கள். ஏன்னா சிலர் நைட்டி போட்டு சமைச்சிட்டு பூஜை செய்யும்போது நான் இந்த மாதிரி புடவெல்லாம் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்வதுண்டு. ஆனால் அது தவறு அப்படின்றத நான் சொல்கிறேன். உங்களுடைய விருப்பம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அது உங்களுடைய விருப்பம்.
இப்போ வந்து புடவையை கட்டி கொண்டு தான் சமைக்க வேண்டும். அடுத்து வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, முன்னாலே கையிலெல்லாம் மருதாணியை வைத்து கொள்ள வேண்டும். பெண் குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்கும் வையுங்க, ஆண் குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்கும் வையுங்க. மருதாணி சூட்டை தணிக்கும், அதனால் மருதாணி வச்சுக்கோங்க. மறுநாள் காலையில் நல்லா தலைக்கு குளிச்சுக்கோங்க. குளிச்சுட்டு மஞ்சள் பூசுங்க, அதாவது தாலி கயிற்றில் மஞ்சள் பூசுங்க. நீங்கள் மஞ்சள் கயிறே போட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலும், அல்லது வந்து தங்கத்தில் கீழே வந்து நீங்கள் அந்த அதாவது மஞ்சள் கயிறு கட்டியிருந்தாலும் மஞ்சளை வந்து குளிக்கும்போது பூசி கால்களுக்கு பூசிக்கொள்ளுங்கள், கைகளுக்கு பூசிக்கொள்ளுங்கள், முகத்திலும் பூசிக்கொள்ளுங்கள். முகம் முழுக்க பூச முடியல அப்படின்னாலும் பொட்டு வைக்கின்ற இடத்திலாவது கொஞ்சமாக பூசிக்கொள்ளுங்கள். அடுத்து நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, தலைக்கு குளித்த பிறகு நம்ம வந்து சமையலெல்லாம் செய்து முடிச்சுடுவோம். அதற்கு பிறகு வந்து முன்னாலே கைகளில் வந்து நல்ல நிறைய வளையல்களை வந்து போட்டுக்கொள்ளுங்கள். அதனுடைய சத்தமே ஒரு நமக்கு வந்து தெய்வீக ஒளி. கால்களில் கொலுசு இருந்தால் அதையும் போட்டுக்கொள்ளுங்கள். அடுத்து வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, தலை வந்து இப்போ சமையலெல்லாம் முடிச்சுட்டு பூஜைக்கு தயாராகிறீங்க. அப்போ எப்படி தயாராகணும் அப்படின்னா, நிறைய ஸ்லைடெல்லாம் போட்டு தலையில் போட்டு குத்தாதீங்க. ஏன்னா அந்த ஸ்லைடு எல்லாமே இரும்பு. இதை வந்து காரகத்துவம் வைக்கக்கூடியவர் யார் அப்படின்னா சனீஸ்வர பகவான். அதனால் முழுக்க 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 தலையில் எந்த கிளிப்பும் இல்லாமல் நம்முடைய முன்னோர்கள் வந்து 3 அதாவது அந்த முடிகளை எடுத்து பின்னி விட்டு இருப்பாங்க முன்காலங்கள். அந்த மாதிரி செய்து கொள்ளுங்கள். அடுத்து தலை நிறைய வந்து பூ வைத்து கொள்ளுங்கள். அடுத்து கண்மையை வந்து இட்டுக்கொள்ளுங்கள். ஒரு ரகசிய விஷயம் சொல்லட்டுமா? இன்றைய காலகட்டத்தில் யாருக்குமே தெரியாது. இந்த ஆர்டிஃபிஷியலாக இந்த பவுடர் பூசி க்ரீமெல்லாம் பூசி இந்த மாதிரியெல்லாம் வந்து தெய்வ பூஜைகள் செய்யும்போது பயன்படுத்த மாட்டார்கள். ஏன் அப்படின்னு கேட்டால், நமக்கு பூஜையினுடைய பலன் வந்து வராதான். அதாவது இந்த ஆர்டிஃபிஷியல் வஸ்துக்களை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நானும் இன்றைய காலகட்டத்திலும் சில பூஜைகள் எல்லாம் செய்யும்போது என்ன செய்வேன் அப்படின்னா, தலைவாரி பொட்டு வச்சு குங்குமம் மட்டும்தான் வச்சுப்பேன். ஏன்னா கஷ்டப்பட்டு நாம் செய்கிறோம், முழு பலனும் நமக்கு வரட்டுமே, நாம் ஏன் இதெல்லாம் பூசிட்டு பலன் கம்மியாகிறது அப்படின்னு சொல்லிட்டு செய்வேன். அதனால் நீங்களும் முடிஞ்ச அந்த மாதிரி செய்து பாருங்கள். இதெல்லாம் ஒரு ரகசியம். அதனால் அந்த மாதிரி வந்து அதாவது பொட்டு வச்சு குங்குமம் வச்சு மை. இப்போ வந்து நீங்கள் கேட்கலாம், மை வந்து நிறைய கலப்படம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். முன்காலங்களில் அந்த மாதிரி தயார் பண்ணாங்க, அந்த மாதிரி அவங்க செஞ்சாங்க. இப்போ நம்மளால் அதெல்லாம் தயார் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் மை அப்படின்றது வந்து சுமங்கலிகள் கண்டிப்பாக வைத்து கொள்ள வேண்டுமா. அதனால் மை வச்சுட்டு நீங்கள் பவுடர்லாம் பூசிக்கோங்க, க்ரீமெல்லாம் பூசிக்கோங்க. நான் வேண்டான்னு சொல்லலை, ஒரு ரகசியத்தை மட்டும் உங்களுக்கு நான் சொன்னேன். ஏன்னா இப்போல்லாம் நம்ம ஃபோட்டோலாம் எடுப்போம் பூஜையெல்லாம் பண்ணும்போது, அதற்கு வந்து மூஞ்செல்லாம் எண்ணெய் வழிந்து கொண்டிருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் பூசிக்கோங்க, ரகசியம் மட்டும் நான் சொன்னேன். அதனால் தலை நிறைய பூ வச்சுக்கோங்க. ஸ்லைட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. முடி எடுத்தே பூ வச்சுக்கோங்க. மூஞ்சில் நல்லா வந்து பவுடரெல்லாம் பூசிட்டு குங்குமம் வச்சு அப்புறம் ஸ்டிக்கர் போட்டும் வச்சுக்கோங்க. அடுத்து கண் மையெல்லாம் கூட வச்சுக்கோங்க. நிறைய பூக்கள் வந்து முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா வரலட்சுமி விரதம் அப்போது நிறைய வந்து காசு பூவெல்லாம், அதனால் நிறைய நீங்கள் பூ வச்சுக்க சொல்கிறீங்களே காசு ஆச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். முன்னாடியே வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அதனால் பூ வச்சு வளையல் வச்சு மருதாணி போட்டு கண்மையெல்லாம் வச்சு மங்களகரமாக தயாராக வேண்டும். பூஜைகளினுடைய முழு பலன் வரணும் அப்படின்னாலும், கோவிலுக்கு சென்ற முழு பலன் வரணும் அப்படின்னாலும் பார்டர் போட்ட புடவைகளைத்தான் நாம் கட்டி கொண்டு செல்ல வேண்டும். இதுவும் ஒரு ரகசியமாக வச்சுக்கோங்க. இதை மட்டும் ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ரகசியங்கள் எல்லாம் இருக்குது, நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். முடிந்தவரை நீங்கள் செய்யுங்க. அதனால் பார்டர் போட்ட புடவையாக கட்டிட்டு அதற்கு பிறகு கீழே வந்து ஒரு மனையோ ஆசனமோ ஏதோ ஒன்று போட்டு அதற்கு மேலே அமர்ந்து உங்களுடைய கணவரையும் அமரச் செய்து பெருமாளை பூஜை செய்த பிறகுதான் வரலட்சுமி பூஜையையே நாம் செய்ய வேண்டுமாம். ஏன்னா பெருமாளினுடைய மார்பில் நித்திய நிவாசம் செய்கின்ற தாய் தான் மகாலட்சுமி தாயார். அதனால் அவர்களை மட்டுமே பூஜை செய்யக்கூடாதுமா. பெருமாளை முதலில் ஆராதனை செய்த பிறகுதான் மகாலட்சுமி தாயாரை நாம் ஆராதனை செய்ய வேண்டும். இதை பற்றின முழு பதிவு வந்து அடுத்தடுத்த பதிவுகளில் வரும். மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். மகா பெரியவா சரணம்.